தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/3/2025 செவ்வாய்க்கிழமை. சுவாதி நட்சத்திரம் மாலை 4:11 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அன்னதானத்தினுடைய பலனை சொல்லிக்கிட்டு வந்தேன். அதாவது வள்ளலார் என்ன பண்ணாருன்னா, ஜீவகாருண்யத்தை கொண்டுகிட்டு வந்தார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லி ஜீவகாருண்யத்தை போய்த்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் யாருன்னா வள்ளலார். அவர் அருளை வாரி வழங்குறதுனால தான் அவருக்கு வள்ளலார்னே பேர். அவருக்கு தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சம் பக்தர்கள் வடலூரில் ஒன்று கூடுவார்கள். அவருடைய 7 திரைகளை விலக்கி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை பார்க்கக்கூடிய ஒரு வழியை காட்டுவார்கள். அப்படிப்பட்ட அவர் கொண்டுகிட்டு வந்த மாதிரி நம்ம பிற ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கணும், அன்னதானம் போடுறதில்ல. அதில் குறிப்பாக சமீபத்தில் நான் சென்னை போயிருந்த போது கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே போகிற போது சுற்றுப்பிரகாரத்தில் மாடுகள் நிற்கிது. அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை திருப்திப்படுத்துகிறோம்னு சொல்லி அங்கே விற்கிற அகத்திக்கீரையை வாங்கி ரொம்ப பேர் மாடுகளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நாள் மட்டும் கொடுக்குறத காட்டிலும் வாய்ப்பு இருக்க போதெல்லாம் கொடுக்கலாம். மாடுகள் வீட்டில் வளர்க்குறவங்க அதுகளுக்கு வைக்கோல் போடுற மாதிரி அதுகளுக்கு கீரைகள் அதுகள்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி நாய்க்குட்டி வளர்க்குறவங்க சில பேர் இருக்காங்க. அப்படி வளர்க்குறவங்க அதுக்கு வளர்க்குறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுத்து பிற ஜீவராசிகளை திருப்திப்படுத்தணுமா. அது மாதிரி திருப்திப்படுத்துவதில் மேசராசியிலையும் விருச்சிக ராசியிலையும் பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் உண்டு. மேஷம் செவ்வாய்க்கு வீடு. செவ்வாய்க்குரிய தெய்வம் எது அப்படின்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறான். ஆகையினாலே மேஷமுடன் விருச்சிகத்தில் பிறந்தோர் எல்லாம் மேதினியில் மயிலேறி சுற்றி வந்த, முருகப்பெருமானுக்கு உகந்த வாகனம் எது? மயில். மயிலேறி சுற்றி வந்த நேசமுள்ள குகனுடைய ஆலயத்தில் நிற்கின்ற யானைக்கு பழம், கரும்பு, வாசமுள்ள வெண்பொங்கல் கொடுத்தால் இந்த வையகத்தில் வளமான வாழ்வு சேரும். முருகன் கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த யானையெல்லாம் வச்சிருப்பாங்க. யானை மயிலெலாம் இருக்கும். அதுகளுக்கெல்லாம் இறை போட்டோம் அப்படின்னா பழம் கொடுக்கலாம், கரும்பு கொடுக்கலாம், நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம். அப்படி அந்த ஜீவகாருண்ய அடிப்படையில் அது கொடுத்தோம் அப்படின்னா வையகத்தில் வளமான வாழ்வு சேரும். பேசுகின்ற ஜாதகத்தில் யோகமெல்லாம் பிற உயிர்கள் வாழ்த்துவதால் கூடும்னு அந்த இது முடியும். பிற உயிர்கள் வாழ்த்துறதுனாலையும் யோகம் சேருமா. ஒருத்தருக்கு திடீர்னு மகளுக்கு கல்யாணம் வச்சுருந்தாரு. ஹார்ட் அட்டாக் அப்படியே மயங்கின நிலையில் கீழே விழுந்துட்டாரு. இன்னி அந்த உயிர் இருக்கா என்னன்னு தெரியலேன்னு நினச்சி மருத்துவர்கள் வர்ற போது நாங்கள் எடுத்து சொன்னோம், ஒரு நகர விருந்துன்னு வச்சு எல்லாருக்கும் அன்னதானம் போடுங்க அப்படின்னா. அவரால் பேசவெல்லாம் முடியலை, அப்படியே ஆக்ஷன் பண்ணார். சரிங்கிற மாதிரி தான் சொன்னார். அன்னதானம் போடுறோம்னு எல்லாரும் அவர் மனைவி மக்கள்லாம் சொன்ன உடனேயே கொஞ்ச நேரத்தில் அவர் அப்படி எழுந்துச்சு உட்காந்துட்டார். அன்னதானம் போடுறோம்னு சொல்லிக்கிறதுக்கே அவருடைய உயிர் ஜீவன் பிரிந்த உயிர் மாதிரி போனது திரும்ப வந்த மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. பொதுவாக பிற உயிர்கள் வாழ்த்துவது நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குமா. ஆகையினாலே தான் இந்த ஜீவகாருண்யத்துக்கு ரொம்ப மதிப்பு கூட இருக்குது. எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் அதுகளுக்கு பசியாக இருக்கிற போது அதுகளுக்கு நம்ம உணவளிக்கிறதுனால மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்குமா. ஆகையினாலே நீங்கள் யானைக்கு கரும்பு கொடுக்கலாம் கோயிலுக்கு போனால். அதே மாதிரி விலங்குகள் வளர்த்தா அதுகளுக்கு எதுவும் செய்யலாம். பசுமாடு வளர்க்குற போது அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று கீரைகள் எல்லாம் கொடுக்கலாம். இப்படி கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் வரும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த யோகமான நாள், மிகச் சிறப்பான நாள். ராசிநாதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வரப்போகின்றது. தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் நாள். தொட்டது துலங்கும் நாள், தொழில் வளம் மேலோங்கும் நாள், பொருளாதாரம் மிக திருப்தியாக இருக்கும். 2லே குரு இருப்பதனாலே கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போட்டிகளை சமாளித்து வெற்றி காணுகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். பழைய வேலையிலிருந்து விடுபட்டு புதிய வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை சுய ஜாதகத்தை வைத்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய். கோபம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். குணத்திலே திடீர்னு மாற்றங்கள் வரலாம். அதனால் உறவினர் பகை உருவாகும். எனவே அது வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆற்றல் மிக்கவர்கள் அருகிருந்து ஒத்துழைப்பு செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 10லே சூரியன் புதன் இருப்பதனாலே உங்கள் ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதனாலே உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு தொழில் தொடங்க முயற்சிகளை நீங்கள் ஆர்வம் காட்டினால் அதில் வெற்றி கிடைக்கும்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் 11ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசு வழியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல் சார்ந்தவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் உடல்நிலையில் மிக மிக கவனம் தேவை. மதிப்பையும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரியது. மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக பலவிதமான சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் ஆளாக நேரிடும். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. நேற்றைய பிரச்சனை இன்று நீடிக்கும். ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அப்பொழுதே அதை முடித்துக் கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய முருகப்பெருமான் வழிபாடு நன்மை தரும். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது ஆன்மீக நட்டம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் குரு பார்வை இருக்கிறது. குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிக்கும் உங்களுக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்று உண்டு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை இழக்க வேண்டாம். 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறது. எனவே நம்பிக்கையை இழக்க வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் விதத்திலேயே இன்றைக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. 7ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு அவைகள் இப்படி இருப்பதனாலே கூட்டுக்கிரக யோகம் என்று ஒரு யோகம் உண்டு. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் கூட வரலாம். இன்று நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன். இன்று சகட யோகம். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை வரும். எனவே எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதேனும் ஒரு காரியம் தொடங்கினால் பணம் இல்லையே, காசு இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்களால் பலன் உண்டு. சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இப்படி போய்கொண்டிருக்கிறோமே என்று நினைப்பீர்கள். இருந்தாலும் கூட புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு. பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறது. அதை கொடுத்துவிட்டு புதியது வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இந்த ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்திலே ராகு இருப்பதனாலே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழவும் வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு கணிசமான தொகை கைகளிலே புரளும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். பிரிந்து சென்றவர்கள் கூட பிரியமுடன் வந்து இணைவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். மனக்குழப்பம் அகல. மாற்றி இனத்தவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் கூட உதவி வருமானம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே நடத்தி முடிக்கும் நாள். செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு அருகில் இருப்பார்கள். நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். நேர்முக தேர்வில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உத்தியோகத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அளவுக்கு உங்கள் கை ஓங்கும் அளவிற்கு சிறப்பான சூழ்நிலையை இன்று கொடுக்கப் போகிறது. மற்ற கிரகங்கள் நல்ல நிலையிலேயே இருக்கிறது. 6இல் குறி இருந்தாலும் கூட அதன் பார்வை 2இல் பதிவதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நண்பர்களோடு உலா வருகின்ற நாள். இன்று உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். ஊர் மாற்றங்கள் விரும்பியபடி அமையும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரலாம். நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் குரலுக்கும் செவி சாய்ப்பார்கள். 2இல் சனி இருக்கின்றார். 2இல் சனி இருப்பதனாலே குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு ஆகலாம். இருந்தாலும் நீங்கள் எதையும் சமாளிக்கும் வல்லமை பெற்றவர்கள். எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய நாள். சுப செலவுகளும் அதிகரிக்கும். வீண் விரயங்களும் அதிகரிக்கலாம். யாரிடமேனும் வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இயலாமல் போகலாம். அதே நேரத்தில் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துங்கள். சான்றோர்களின் அல்லது இல்லத்தில் உள்ளவர்கள் மூத்தவர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பது நல்லது. 5இலே செவ்வாய் இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளின் மேல் படிப்புக்காகவோ அல்லது அவருடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் கூட்டுக்கிற யோகமாக இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுது சஞ்சலங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் குறையும், கையிருப்புகள் கரையும், கட்டிடப் பணியை கூட பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கலாம். வேலைப்பழுவை உங்களுக்கு சுமத்தி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று வேடிக்கை பார்ப்பார்கள். என்ன இருந்தாலும் அருகில் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு விழிப்புணர்ச்சி தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.